எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்ல பிரச்சனை வர டைம்ல அதை எப்படி சரி செய்யணும்னு தான் எண்ணமா இருக்கும். இதை நம்மளுக்கு தெரியாத பிரச்சனைகளை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தான் இந்த பிரச்சனையை சரி செய்யலாம். அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் என்ன பிரச்சனை வருதுன்னு நம்மளுக்கு வர பிரச்சனையை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாட்டி கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சாக்களுக்கு எப்படி சொல்லலாம்டா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறைக்கு எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்லை. நம்மளோட விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே ஆட்டோமேட்டிக்காக, அதாவது டிஃபால்ட்டாகவே அந்த செட்டிங் இருக்கு. அதால் நம்ம என்ன செய்யலாம்டா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை வாரதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அவருக்கு அனுப்பலாம். இந்த ரெக்கார்ட் பண்ணுறன்றது வீடியோ ரெக்கார்ட் இல்லை, இது நம்மளோட இமேஜ் மாதிரி அதை கேப்சர் பண்ணும். இப்போ கேப்சர் பண்ணி அனுப்புறேன்டா அது நிறைய எம்பி வரும் நிறைய பேர் நினைப்பாங்க. அது நிறைய எம்பி எல்லாம் வராது, ஒரு எம்பிக்குள்ள வரும். இப்போ இந்த பிசியில் ஒரு பிரச்சனைக்கு, அதாவது எந்த எக்ஸ்டர்னல் டிவைஸை நான் இந்த பிசியில் இன்சர்ட் பண்ணாலும், எக்ஸ்டர்னல் டிவைஸ்னா பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், மெமரி கார்டு, ஃபோன், இப்படி எந்த டிவைஸை இன்சர்ட் பண்ணாலும் அதை இந்த பிசியில் ஓப்பன் பண்ண இல்லாமல் வருது. இதை எப்படி செய்கிறேன்ட்டு நான் போன வீடியோவில் காட்டியிருந்தேன்னா, உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இதனால் இப்போ நான் ஒரு பென் டிரைவ் இதில் அடிச்சிருக்கேன், அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணி இதை ஓப்பன் பண்ணுறேன், அது எனக்கு ஓப்பன் பண்ணி பண்ணுதில்லை. இப்போ இந்த பிரச்சனையை நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்க போகிறேன். இதை எப்படி கேட்கலாம் என்று தான் இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன பெரிய விஷயம், ஈஸியாக நம்ம போய் அவர்கிட்ட கேட்டாலே அவன் சொல்லி தருவானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வார பாக்ஸில் எல்லா டைமும் ஒரே விஷயம் வராது, வேறு விஷயம் வரதால அதை அவன்கிட்ட இதெல்லாம் அனுப்பித்தான் நம்ம பார்க்கலாம். இதை எப்படி என்று நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணி, இல்லாட்டி விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டெப்ஸ் ரெக்கார்டர் டைப் பண்ணால் இப்படி வரும். இதை என்டர் பண்ணால் இது ஒரு விண்டோஸ் சாஃப்ட்வேர். விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுற எல்லார மெஷின்லேயும் இது இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த ரெட் கலரில் இருக்கிற ஸ்டார்ட் ரெக்கார்டை இப்போ கிளிக் பண்ணாமண்டா பண்ணி போட்டு நம்ம பழையபடி நம்மளோட பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணுவோம். அதாவது நம்மளோட பிரச்சனை என்னென்னு பார்ப்போம். நம்மளை ரெக்கார்ட் பண்ண இப்போ தொடங்குது. இப்போ போய் அந்த பென்ட்ரைவை கிளிக் பண்ணால், இப்போ முதல் செஞ்ச மாதிரி கிளிக் பண்ணால் இது ஓப்பன் பண்ணி படுதில்லை. சரி, ஓகே. இப்போ இதான் நம்மளோட பிரச்சனை. இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்கிட்ட கேட்க போகிறோம். இதுக்கு திரும்பி இந்த ரெக்கார்ட் பண்ண ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஸ்டாப் ரெக்கார்டை கிளிக் பண்ணி போட்டு திரும்பி கிளிக் பண்ணதும் இப்போ அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை நம்ம இப்போ கீழே ட்ராக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம எங்கெங்கே போய் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணமோ அதெல்லாமே இருக்கும். அதாவது நம்ம கர்சர் வச்ச இடம் எல்லாம் க்ரீனாக அண்டர்லைன் பண்ணி காட்டும். இப்போ உதாரணமாக இதான் நம்மளோட பிரச்சனை. இப்போ இந்த பாக்ஸில் இதான் வருது. இப்போ இந்த ஏரியாவுக்கு போய் இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பாத்தெல்லாம் காட்டும். இதை அப்படியே நம்ம சேவ் பண்ணி கொண்டு அப்படியே நம்மளோட ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணி விட்டா. சரி, இப்போ இதில் தெளிவாக அவனால் பார்த்து கண்டுபிடிக்கலும் க்ரீனால் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. இப்போ அது கேட்குது சேவ் பண்ணி அழிஞ்சு வருமெண்டு. உதாரணமாக நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். உதாரணமாக கமெண்ட் ப்ராம்ப்ட் எனக்கு வேலை செய்யலை. இதை கிளிக் பண்ணுறேன், இந்த மெசேஜ் வருது. அதான் இந்த மெசேஜை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அனுப்பி இது என்ன பிரச்சனை கேட்க போகிறேன். இப்போ இதை நான் ஸ்டெப்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சு இது இப்போ ப்ரிவ்யூ காட்டுது. இந்த ப்ரிவ்யூவில் அண்டர்லைன் பண்ணது நான் கிளிக் பண்ண விஷயம் கடைசியாக அந்த மெசேஜ் காட்டுது. இப்போ இதை என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு எப்படி சேவ் பண்ணுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டாக இந்த வேலையெல்லாம் முடிச்சதும் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சேவ் பண்ணு. அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதும் எங்கே சேவ் பண்ணு இருக்குது. நான் ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்கேன். நேம் கொடுத்து போட்டு அதை சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணி முடிஞ்சதை நான் நேம் கொடுத்து சேவ் பண்ண அந்த இடத்துக்கு போய் அதை பார்க்கேன். இப்போ இதை ஜிப்பையில் சேவ் பண்ணிக்கு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தது அது ஒரு ஃபோல்டராக காட்டுது. அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணோடனே அது இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோடனே ஆப்ஷன் என்ன ஆப்ஷனில் இதில் வேர்டில் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதை வேர்டில் மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் வித்தில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். உதாரணம் வேர்ட் பேட், மற்றது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அதே மாதிரி வேர்ட், இப்படி நிறைய விஷயத்தில் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் இதை இந்த வேர்டில் ஓப்பன் பண்ணுறதையும் விட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் உங்களோட பிசியில் விண்டோஸ் 10 ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓப்பன் வித்தில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தது இதில் கிளியராக நம்ம பார்க்கலாம். இப்படி தான் உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட பிரச்சனையை பார்ப்பாரு. உங்களோட ஃப்ரெண்டுக்கு இதை பார்க்குற எப்படி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட நம்ம கேள்வி கேட்போம். இப்போ இங்கே கொஞ்சம் ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது இதுக்கான ப்ரிவியூ. இதில் முதலாவது ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணக்குள்ள ப்ரிவியூ காட்டுறது. இதில் மேலே நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம இப்போ கிளிக் பண்ண அடுத்தடுத்த இமேஜை காட்டும். இப்படி ஒவ்வொரு இமேஜ் காட்டும். இந்த இமேஜ் நம்ம தெளிவாக இந்த ப்ரிவியூவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக நெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கு பிறகு
ப்ரீவியஸ் பார்க்குறதுக்கு மேலே இருக்குது ரெண்டு. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண ஒவ்வொரு இமேஜாக ஸ்டெப்பாக போகும். இப்போ இதில் நான் பிரச்சனையை பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது நார்மலாக இருக்கிற விஷயங்கள் வந்து. ரெண்டாவது ப்ரிவியூ வந்து இது ஒரு ஸ்லைட் ஷோவாக காட்டும். ஸ்லைட் ஷோவில் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கு, நம்ம பவர் பாயிண்ட்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது கிளிக் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆகி கொண்டு இருக்கும். நம்ம ஒன்று கிளிக் பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து இது ரெண்டுக்கு பிறகு கடைசியாக இருக்கிற ப்ரிவியூ வந்து டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் காட்டுறது வந்து இது நம்ம கடைசியாக மூன்றாவது இருக்குது. இதை கிளிக் பண்ணதும் வந்து இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ், அதை நம்ம எங்கெங்கே போயிருக்கோம் டீட்டெயில்ஸ் காட்டும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பிரச்சனையை தெளிவாக கேட்டால் தான் அவங்க அதுக்கு ஈஸியாகவும் குயிக்காகவும் அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. இதில் தெளிவாக உங்களுக்கு கேட்கலும், இதில் டைம் மிச்சமாகும். மற்றது வந்து உங்களோட பிசி அவர் பார்க்க தேவையில்லை, அவங்களோட வீட்டை இருந்து இதுக்கு அவரால் ஆன்சர் பண்ணலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.